உங்க யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யூஏஎன் நம்பர் அப்படின்னா என்ன இதை பத்தி பார்க்கலாம். யூஏஎன் நம்பர் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு இருக்கிற ஒரு விதமான அக்கௌண்ட் நம்பர் கூட சொல்லலாம். இது வந்து 11 டிஜிட்ல இருக்கும். அந்த யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய ப்ரௌசரில் யூஏஎன் மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் அப்படி இல்லைனா மெம்பர் ஐடி இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா யூஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கும். இப்போ உங்களுடைய யூஏஎன் நம்பரை அதில் வந்து டைப் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் தெரியல அப்படின்னா செகண்டா இருக்கக்கூடிய மெம்பர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுடைய மெம்பர் ஐடி டைப் பண்ணுங்க. அடுத்ததா ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இந்த 3 டீடைல்ஸும் ஃபில் பண்ணுங்க. இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களோட பிஎஃப் ரெக்கார்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணணும். பெரும்பாலும் உங்களுடைய ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லயும் இருக்கும். ஸோ உங்க நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிட்டு பக்கத்துல வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கான மெசேஜ் வந்து உங்களோட ஸ்கிரீன்ல தெரியும். கூடவே உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ்ல கூடவே ஒரு டிஃபால்ட்டான ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வந்திருக்கும். இப்போ அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு இருக்கும். அந்த ஹோம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்களுக்கு நார்மல் மெசேஜ் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ்ல தான் பாஸ்வேர்டு டிஃபால்ட்டா வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கீழே கேப்சா இருக்கும். கேப்சா என்டர் பண்ணிட்டு பக்கத்துல சைன் இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல ஓல்டு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுக்கு நார்மலா வந்த நார்மல் மெசேஜ்ல வந்த அந்த ஓல்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டுன்ற இடத்துல நீங்க என்ன பாஸ்வேர்டு வைக்க போறீங்களோ அதை டைப் பண்ணுங்க. கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்களுடைய புது பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. உங்களுடைய புது பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சில சாம்பிள்ஸ் வந்து வீடியோல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்க செட் பண்ணணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பர் இதில் என்டர் பண்ணிட்டு கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் உங்களுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய யூஏஎன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய கேப்சா அதுல என்ன காமிக்குதோ அதை போட்டு சைன் இன் கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லா சர்வீஸையும் ஆன்லைன் மூலமாவே ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் காய்ஸ்.